வணக்கம். நேச்சுரல் ஸ்டார் நானி நடித்த படம் ஹிட் 3 அப்படிங்கிற திரைப்படம் தமிழ் தெலுங்கு மொழிகளில் இன்னைக்கு உலகமெங்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. மே 1ஆம் தேதி அன்னைக்கு. அந்த மே 1 அந்த படத்துக்கு முன்னாடி அவர் ஒரு படம் தயாரித்தார் நானி அவர்கள். அதாவது கோர்ட் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரித்தார். ஆனால் நடிக்கலை. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் 6 கோடி ரூபாயில எடுத்து இன்னைக்கு அந்த படம் 60 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இந்த நிலையில அந்த படம் மே 1 ரிலீஸ் செய்ய தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஹிட் 3 படத்துக்கு. அப்போ கோர்ட் படத்தினுடைய விழாவிலேயே ஆடியோ விழாவிலேயே நானி அவர்கள் பகிரங்கமா ஒரு அறிவிப்பு ஒன்று தராரு. என்னன்னாக்க, கோர்ட் படம் உங்களுக்கு பிடிக்கும், அப்படி இந்த படம் பிடிக்கலன்னா நான் நடித்து வெளிவர இருக்கிற ஹிட் 3 யாருமே பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப தைரியமா சொன்ன நானி அவர்கள் நடிப்புல சைலேஷ் டைரக்ஷன்ல வந்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்கு, அந்த ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஹிட் 1 எப்பேற்பட்ட வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல தெலுங்கில் வெளிவந்த ஹிட் 2வை இன்னைக்கும் பார்க்கறதுக்கு ஓடிடி தளத்தில் பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இந்த நிலையில 2 பார்ட்டிலையும் நானி தயாரிச்சாரு. ஆனா இந்த படத்துல நானி அவர்கள் ஹிட் 3ல ஹீரோவாவே வந்திருக்கிறாரு. ஹிட் 2லையும் கடைசியில அப்படி நானி ஒரு லிங்க் மாதிரி கொடுத்தாங்க. இங்க எப்படி எல்சியூன்னு லோகேஷ் யூனிவர்ஸுங்கிற மாதிரி சொல்றோமோ, இந்த ஹிட் அப்படிங்கிற திரைப்படம் கூட ஒரு யூனிவர்சல் தான். அடுத்தடுத்து செயினா போயிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய முடிவிலையும் ஹிட் 4 வருவதற்கான லீடோட தான் இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. அந்த லீடு, அந்த கடைசி கிளைமாக்ஸ்ல யார் வர்றாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னாக்க அட அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல நீங்க மூழ்கி போவீங்க. இதை பத்தி அப்புறம் பேசலாம், இதை ஸ்பாய்லர் பண்ண வேணாம். ஹிட் 3 அப்படிங்கிற இந்த படத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, முதல் காட்சியிலேயே நானி அவர்கள் ஒரு வீடியோ எடுத்து ஒருத்தரை கொலை செய்கிறார். அவர் அதற்கு முந்தைய காட்சியில எப்படி நம்ம சங்கருடைய சிவாஜி படத்துல ரஜினி அவர்கள் ஓப்பன் பண்ணும்போது தலையில கருப்பு துணியை போட்டுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி அப்படி ஜெயிலுக்கு கொண்டு வருவாங்க, அது மாதிரி தான் நானியையும் இந்த படத்துல கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வர்ற சமயத்துக்கு அடுத்தாப்புல என்ன நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கும் போது இந்த சீனை காமிப்பாங்க. ஒரு நான் லீனியர் ஸ்டைல தான் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் வடிவமைக்கப்பட்டு ஆடியன்ஸுக்கு கன்வே செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறந்த முறையில் ஸ்கிரிப்ட் ஒர்க். முதல்ல இந்த டைரக்டர் சைலேஷை பாராட்டியே தீரணும், திட்டமும் செய்யணும். அதை அப்புறமா பார்த்துக்கலாம். பாராட்டணும். ஏன்னா ஒரு படம் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம், ஒரு நிமிடம் கூட நம்மளை வேற சிந்தனைக்கே போக விடாம கட்டி போட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஒரு ஆக்ஷன் டிராமா, ஒரு மசாலா படம் அப்படின்னுலாம் சொன்னாலும் கூட, அந்த லாஜிக் மீறல்கள் கொண்ட படம் தானாலும் கூட 2.25 மணி நேரத்தை அப்படியே நம்மளை பார்க்க வச்சிருக்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். அதே போல நானி இந்த படத்தை தோல்ல தாங்கி இந்த படத்தை கொண்டு போய் அப்படி ஒசரத்தை வச்சிருக்கிறது நேச்சுரல் ஸ்டார்னு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற நானி அவர்கள். நானி இதற்கு முன்னாடி நடித்த அந்த அது என்ன படம், அதுவும் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தானாலும் கூட அதற்கும் இதற்கும் மனுஷன் 1008 டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கிறாரு. பாடி லாங்குவேஜ்லேருந்து, எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து, எமோஷன்லேருந்து. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். நம்ம ஊர் சமுத்திரக்கனி தான் நானியோட அப்பாவா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த தவிர படத்தில் நிறைய நடிகர்கள் இருந்தாலும் கூட நிறைய பேருடைய பேரே நமக்கு தெரியலை. இந்த படத்தில் அந்த ஹீரோயினுக்கும் இவங்களுக்கும் ஏற்படுகிற ஒரு விஷயம், அப்பாவுக்கும் நானிக்கும் இருக்கிற ஒரு 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 லேசான ஒரு பிரிவு தான். பிரிவுனா சண்டையோ பூசலோ கிடையாது, ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும் அப்பா மேல அவருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதையெல்லாம் தாண்டி நானி ஒரு கொலை செய்கிறார். அந்த கொலையை வீடியோ எடுக்கிறாரு. இதை நோக்கி இதற்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு போகுது. காஷ்மீர் பக்கம் இருக்கிற ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையில ஒரு குழந்தை காணாமல் போறதாகவும் வருது. ஒரு 9 மாத குழந்தையை எடுத்துட்டு போய் என்னங்க செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கதறுகிற ஒரு தாய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இது என்னடானாக்க, ஒரே பேட்டர்னில் ஒரு கொலை நடக்கும்.
அந்த ஆர்கன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக, இன்னும் சொல்ல போனாக்கா கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய சுற்றி வாங்குற மாதிரி கொலை செய்யறத வந்து சந்தோஷமா செய்கிற ஒரு சைக்கோ கொலையாளிகள். அப்படி ஒரு இது எப்படி நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த சீட்டில் வந்து ஒரு ஓட்டை இருந்துச்சுனாக்கா அதை நோண்டி 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 பெரிய ஓட்டையாக ஆக்கிடுவோம்ல, அது மாதிரி இந்த உலகத்தில் கொலை செய்வதையும் அப்படி கொலை செய்வதை பார்ப்பதையும் சந்தோஷமாக பார்க்கிற ஒரு குரூர சிந்தனைகள் கொண்ட ஒரு மனிதர்கள் கூட்டத்தை ஒரு வெப்சைட், ஒரு யூடியூப் ஒன்று ஒருங்கிணைக்குது அப்படிங்கிறதாக இந்த காட்சிகள் போகும். பார்த்தா இந்த பக்கம் தமிழ்நாட்டில் நடக்குது, அந்த பக்கம் ஆந்திரா பக்கம் நடக்குது, பார்த்தா பெங்களூர் பக்கம் நடக்குது, பீகார் பக்கம் நடக்குது அப்படின்னு இந்த கதை அருணாச்சல பிரதேசம் அங்கே இங்கே அப்படி இப்படின்னு டிராவல் ஆகிட்டே போய் ஒரு கட்டத்தில் வெளிநாடு வரைக்கும் இது தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நானி கொண்டு போய் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே பதட்டத்தினுடைய உச்சம்தான். அதே போல படம் நெடுக இந்த படத்துல வந்து கேமரா நுட்பம் வந்து அவ்வளவு மிகச்சிறந்த முறையில ஒளிப்பதிவு செய்திருக்கிற அந்த ஒளிப்பதிவு டைரக்டருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் தெரிவிக்கணும். அதே போல மியூசிக் டைரக்டர் பேரும் கூட எனக்கு வாயில நுழையல, மயூரி மிக்கி ஜே மேயர். ஆமா, அவர் தான் ஏற்கனவே அந்த படத்துல கலக்கியிருந்த முன்னாடி ஒரு இதுல கலக்கியிருந்தாரு. அதே போல இந்த படத்திலையும் அவர் வந்து கவனம் ஈர்க்கிற ஒரு இசையமைப்பாளராக இன்னைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய இசை மிரட்டி எடுத்தோம், டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் மிரட்டி எடுக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் மியூசிக்ல மிரட்டி எடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கேமரா நுட்பங்கள்ல மிரட்டிகிட்டே இருக்கு ஒளிப்பதிவாளருடைய நுட்பங்கள், ஜாலங்கள். அதே போல படத்தினுடைய எடிட்டிங் பங்களிப்பு, கார் அங்க போறது என்ன, பறக்கிறது என்ன, ஒரு பிரம்மாண்டமான சிஜியில ஒரு பறவையை காமிக்கிறது என்ன, அதை எல்லாமே அவ்வளவு காடு அடர்ந்த வனப்பகுதி, தெளிந்த நீரோடை போயிட்டு இருக்கிற இடம்னு கேமரா சும்மா அள்ளிட்டு வந்திருக்கு. அதை அழகாக எடிட் பண்ணியிருக்கிற அந்த எடிட்டருக்கும் நம்மளுடைய பாராட்டுகளை சொல்லணும். இதை தாண்டி இந்த படத்துல எந்த மகாராஷ்டிரன் ஸ்டென்ட் மாஸ்டரோ தெரியாது, அடி பொழந்து கட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு பயமா இருக்கு நமக்கு. வன்முறை தான் இந்த படம் வந்து வன்முறையினுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஏன் காஷ்மீர் பக்கம் போய் தீவிரவாதிகள் அப்படின்றதுக்குள்ளார இதுக்குள்ளார ஏன் கொண்டு வந்தாங்க, மாவோயிஸ்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் இதுக்குள்ளார கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அதில் வந்து ஒப்புதல் இல்லை. காஷ்மீர் பகுதியை காட்டாமலேயே இந்த படத்தை எடுத்திருக்க முடியும், மாவோயிஸ்டுன்னு சொல்லாமலேயே இதை கொண்டு வந்திருக்க முடியும். மாவோயிஸ்டுகள்னாக்கவே தீவிரவாதிகளும் காஷ்மீர்னாலே தீவிரவாதிகள்ங்கிற அந்த பிம்பத்தை வந்து ஏன் இந்த படத்துல திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பீகார் அங்க இங்க ஆந்திரா தமிழ்நாடு வெளிநாடுன்னு காமிக்கும் போது அது என்னமோ அவசியமே இல்லையோ, வழியை திணிச்சது போல இருக்கு. அந்த டைரக்டருக்கோ அல்லது இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணின எல்லாருக்குமே வந்து அந்த புரிதல் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நான் அப்படிதான் நான் பார்த்தேன். மற்றபடி நானியினுடைய காஸ்டியூம் அவ்வளவு அழகு. நானிக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற அந்த காதல் எபிசோடு இருக்குல்ல, ரொம்ப அழகா கட்டமைக்கப்பட்டிருக்கும். டக்குன்னு செகண்ட் ஹாஃப்ல அந்த காதல் வேற ஒரு விதமா அப்படி மாறி அப்படி ஒரு ஜேர்னி அப்படின்றது வந்து சார் அப்புறம் ஹீரோயினை கழட்டி விட்ட மாதிரி இருக்கும் சார், அதனால போலீஸா போட்டுடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வந்துட்டாங்களோ என்னமோ தெரியல. அப்படி செகண்ட் ஹாஃப்ல அப்படியான ஒரு ஹீரோயின் வெர்ஷனும் கம்மி பண்ணப்பட்டு அந்த தேடுதல் வேட்டை தான் இருக்கு. அந்த தேடுதல் வேட்டையை அந்த வில்லனை பார்த்தாக்க அன்னைக்கு ராத்திரிலாம் படம் பார்த்தவங்களுடைய கனவுல எல்லாம் வந்திருப்பாரு, எங்க நம்மளையும் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அடி வயிறே கெதிகலங்கி போற மாதிரி அந்த வில்லனுடைய மிரட்டலானது. ஆனா மற்றபடி ஒரு செயற்கைத்தனமா அந்த வில்லனுடைய அந்த ஏரியா அது எல்லாமே பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு தெரிந்து வன்முறை படத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்படியே கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, தலையை வெட்டுறாங்க, அப்படியே பண்றாங்க, இப்படி பண்றாங்க. ஏன் அந்த ஒரு பிரெட்டை பண்ணை வந்து அப்படியே பாதியா விட்டோம்னா அது மாதிரி ஒட்டப்ப இப்படியே கூறு போடுறாங்க, இப்படியே கூறு போடுறாங்க. அதே சர 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 அந்த ஓடிட்டு இருக்கு. அந்த ஏதோ ஒரு படத்துல அது என்ன படம் மறந்துட்டேன், எல்லாம் வன்முறையாவே படம் வந்துட்டு இருக்கா, டக்குன்னு ஞாபகம் வரல. சங்கர் படமா யார் படம் அப்படின்னு தெரியல. அந்த அப்படியே அந்த ஒரு சக்கரமா இருந்து அப்படியே உள்ள போயிடுவான்ல, தெரிச்சு அப்படியே பொட்டப்பெல்லாம் செதறி ஒரு படம். என்னமோ ஒரு படம், இது மோசமான படம், கேவலமா என்ன ஒரு படம் இது.
அந்த மாதிரி கிளைமேக்ஸ் இருந்துச்சு. இப்போ டக்கு இந்த பாமா விஜயத்தில் நாகேஷ் சொல்கிற மாதிரி என்னமோ ஒரு படம் ஒரே ஒரு படம் நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு சொல்கிற மாதிரி வயலன்ஸை தான் போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்களே அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அப்படியே மிரண்டு போயிட்டான். ஆனால் இதை தாண்டி நம்மளை ஒரு விஷயம் ரசிக்க வைக்கிறது இல்லை, அந்த கட்டமைப்பு, அந்த அந்த இடம், அந்த இடத்துல இருக்கிற ஆயுதங்கள், அங்கங்கே இருக்கிற அந்த ஆயுதங்களை அந்த ஹீரோ பயன்படுத்திக்கிட்டே வந்து ஒவ்வொருத்தரையும் சாய்க்கிறது, அங்கே அந்த குழந்தை உட்பட நிறைய பேரை மீட்கிறது அப்படின்னு இருக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த வன்முறையை கொஞ்சம் மறந்துடுறோம். நானியினுடைய ஆக்ஷன், நானியினுடைய ஸ்டைலு, அந்த பர்ஃபெக்ஷன் ஃபைட்டில் அது எல்லாமே நமக்குள்ளார அந்த ஈர்ப்பில் போகிறதுனாலயே என்னமோ வந்து நம்ம மூஞ்சிலே வந்து தெரிச்ச ரத்தத்தெல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பாப்கார்னுக்கு வாங்கி அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்போம்ல அப்படியே தொடச்சிட்டு நம்ம வந்துடுறோம்னு வச்சுங்க, தெரியல பெருசாக. ஆனால் வன்முறை பயங்கரமாக இருக்குது. எப்படி இந்த மாதிரியான வன்முறைக்கெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் வன்முறைக்கு ஒரு அளவு இல்லைங்களா? கொள்றதுன்னு முடிவாயிடுச்சுனாக்கா கொண்டுட்டு போங்களேன்டா. அக்கு வேற ஆணி வேற, இந்த கை அந்த கை, இந்த கால் அந்த காலெல்லாம் ஏண்டா பிரிச்சு கொள்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக செய்யப்பட்டிருக்கு. நம்ம ரெட்ரோ திரைப்படத்தில் வந்து அந்த நம்ம எம்ஜிஆர் காலத்தில் கமல் காலத்தில் அந்த 70ஸ்லாம் பார்த்தாக்க இந்த இரும்புக்கை மாயாவி மாதிரி நம்பியாரெல்லாம் வருவாங்க. அதே நம்பியார் அசோகன்லாம் ஒரு கை வச்சுக்கிட்டு அது மாதிரி ரெட்ரோவில் வந்து சூர்யாவுடைய அப்பா கேரக்டரில் இருக்கிறவர் வந்து அப்படி வர மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தாக்கா அது மாதிரிலாம் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ரத்தம் கத்தி. இந்த அநேகமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு ரெட்ரோ திரைப்படத்துக்கு வந்து ஒரு 200 லாரிகளில் வந்து கத்தி, கபடா, துப்பாக்கி, வெடிகுண்டுகள், அப்புறம் ஒரு 1000 பாட்டில் ரத்தங்கள் அப்படின்னெல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்திருப்பாங்கனாக்கா, இதே போல் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 லாரியில் அள்ளி போடுற கத்தி, கபடா எல்லாம் விதவிதமான கத்திங்க. இச்சுண்டு கத்தி இருக்குது, இவ்வளோ பெரிய வாள் இருக்குது, அப்புறம் அப்படியே இன்னொரு கத்தி இருக்குது, விதவிதமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா துப்பாக்கிகள், விதவிதமான துப்பாக்கிகள், விதவிதமான குண்டுகள், விதவிதமான கலரில் ரத்தங்கள் அப்படின்னு இதுக்கு படத்துக்கு அதிக பட்ஜெட்டு வந்து நானி சொந்த படம் செலவு பண்ணியிருக்கிறாருனாக்கா அது கத்தி கபடாவுக்காகவே நிறையா செலவு பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த ஹிட்டுன்னு பேர் எதுக்கு வச்சாங்களோ தெரியாது. ஹிட்டு ஃபஸ்ட்டு அந்த இதுவும் ஹிட் அடிச்சுது, ஹிட்டு செகண்டும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது, ஹிட்டு 3யும் ஹாட்ரிக் 3யாகவும் ஹாட்ரிக் வெற்றியாகவும் நிச்சயமாக நாளைக்கு இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. படம் தெரிக்க விடுது, ரத்தத்தை மட்டும் இல்லை, அட்டகாசமான ஆக்ஷன் பிளாக்லையும். வணக்கம்.